ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அவர் வீட்டு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருப்பாரு. எதுக்காக அப்படின்னா அவர் ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு, டேய் ஹீரோயினை கூப்பிட்டு பார்த்தா அவன் வரேன் தான் சொல்லி சொன்னா, ஆனால் வெயிட் பண்ணிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே வியந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயினை பார்த்த உடனே என்னடா இது பொண்ணு இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் ஹீரோ வளர்க்குற பூனைக்கு வந்து ஹீரோயின் யாரு அப்படிங்கிறத தெரியும் போல் இருக்கு. ஸோ பூனையை பார்த்துட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்றான்னா டக்குன்னு வீட்டில் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக பர்த்டே பண்ணிட்டு இருக்கும்போது வந்து போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அபார்ட்மெண்ட்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இது போல வந்து ரொம்ப சத்தமா வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது போல என்னடா ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெயின் அதிகாரியா வந்து அந்த பெரிய ஆஃபீஸர் தான் வந்திருப்பாரு. அவரும் பார்த்துட்டு என்னடா ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் நிக்கிறத அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துட்டு ஆஃபீஸர் என்ன சொல்லுவாருன்னா இது போல வந்து எல்லாரையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குற ஹீரோ வந்து சார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாரா ஹீரோயின் போயிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சரி ஓகே ஜாக்கிரதையா பார்ட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போயிடுவாரு. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட வீட்டுல இருந்து கிளம்பும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் என்னன்னா மச்சான் எனக்கு தான் சான்ஸ் நான் போய் ஹீரோயின் பேசப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி பேச்சு கேட்காம அவர் போயிடுவார். இப்போ கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் ஃபோன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அவன் வீட்டுக்கு வரவே இல்லையாண்டா என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா சரி ஓகே ஹீரோயின் வீட்டுக்கு தானே போறான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு காலிங் பில் தட்டி இது போல விசாரிப்பார். விசாரிக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒருத்தர் டெலிவரி பண்றதுக்கு வருவாரு. என்ன அப்படின்னா அவரும் அதே மாதிரி சேம் தர்மாகோல் பாக்ஸ் வச்சிருப்பாரு இல்லையா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன தர்மாகோல் பாக்ஸ் ஏதோ இருக்கு அவளுக்கு உடம்பு சொல்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு வியந்து பார்த்துட்டு சரி ஓகே அவரும் கீழே வந்துரு. இப்போ கட் பண்ணா இந்த டெலிவரி பையன் வந்து கீழே இருப்பான். இப்போதான் நம்ம ஹீரோக்கு யோசனை வரும் என்ன அப்படின்னா டெய்லி வந்து இவன் தானே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணி ஹீரோக்கு ஹீரோ மேல மேற்கொண்டு சந்தேகம் அதிகமானதுனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு அவன் தான் எப்போது வந்து தர்மாகோல் பாக்ஸ்ல டெலிவரி பண்ணுவான் ஆனா என்ன டெலிவரி பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சந்தேகம் அதிகமா இருக்கும். இப்போ கட் பண்ணா ராத்திரி ஹீரோயின் திரும்பி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாங்க. என்ன அப்படின்னா இது போல உங்ககிட்ட தனியா பேசணும் நான் இந்த இடத்துல எனக்கு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம ஹீரோ ஓகே சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணாரா அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு இது போல வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டாரு அப்படின்னா நான் எனக்கு ஃபோன் பண்றா அப்படி இல்லைன்னா என்னன்றதே அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை வந்து ஹீரோயின் வீட்டிலேயே பார்க்க சொல்லி சொல்லுவாரு. இப்போ நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டே இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா மாடியிலேயே பார்த்துட்டு இருக்கும்போது ஆனா அவரோட ஃப்ரெண்டு வந்து போலீஸ் ஜீப்ல இருந்து வரதை பார்த்த உடனே இவருக்கு இப்பதான் இன்னும் சந்தேகம் அதிகமாயிருக்கும். மேற்கொண்டு அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம மிஸ்டர் மொமெண்ட்டை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.